வியூவர்ஸ் வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். நம்ம வேலூரில் செத்துவாச்சேரிங்கிற பிளேஸில் உட்டன் ஸ்டைலில் கஸ்டமரோட ரெக்ரூட்மெண்ட் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நாப் ஹேண்டில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வாலில் வந்து ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். வந்து யூபிஎஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கீழே இருக்குது, அதுக்கான ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கான வென்டிலேட்டரும் இங்கே நம்ம வச்சு கொடுத்து இங்கே இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே அவங்க சிவிலில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் டோர் மட்டும் போட்டு நீட்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு காம்பினேஷன் என்னென்னா, மார்பிளில் வந்து ஃபுல்லாகவே ஐவரி காம்பினேஷனில் கொடுத்துட்டு கீழே வந்து டார்க் கொடுக்கும்போது ஸோ கஸ்டமர்ஸோட நீடு அவங்க கேட்ட மாதிரி நம்ம அலுமினியமில் பண்ணி கொடுத்துருக்கோம். அலுமினியமில் எஸ்எஸில் பவுடர் கோட்டிங்கில் உள்ளே வர கல்ஃபு சாம்பிள்ஸ் எல்லாமே ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபயர் ரெசிஸ்டண்ட் ஆகட்டும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இன்பில்ட்டாகவே வந்துடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 15 to 20 இயர்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷிங்க்கு வைக்கிறதுக்காகவும் எல்லாமே இங்கே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கும் இந்த காம்பினேஷனும் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷனும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுக்கும். ஒரு ஷோட் கேஸ் மாதிரி இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே எந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் ஒரு யூனிக்காக ஐடியா பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டையும் நீங்கள் அழகுப்படுத்தணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீடை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக A1 இன்டீரியர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். நம்ம வேலூரில் செத்துவாச்சேரிங்கிற பிளேஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோமுக்கு வந்து 2 BHK ஹோம். இதுக்கு வந்து ஃபுல்லாகவே இன்டீரியர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டைப்ஸ் ஆன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ் இப்போ ஹாலில் என்ட்ரானமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டு. ஸோ ஹால் வந்து ரொம்ப சின்ன ஹால் தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெட்டீரியல்லே ஒரு டிவி யூனிட்டு பேக் பேனல் கொடுத்து ஒரு பாக்ஸ் அடித்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்டைலில் கஸ்டமரோட ரெக்ரூட்மெண்ட் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம மெட்டீரியல் தான், ஹெவி UPVCயில் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி இவங்க சிவிலில் வந்து இந்த பாக்ஸ் டிவி யூனிட்டுக்கான ஒரு கேப் கொடுத்தனால நம்ம அதில் பேனலிங் பண்ணிட்டு நீட்டாக மேலே ஒரு ரேக்கும் கீழே வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வால்லே வந்து டிவி யூனிட் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம், கீழே திங்ஸும் வச்சுக்கலாம். கீழே இதுக்கு கீழே மற்ற இந்த டிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். கீழே வந்து ட்ராயர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நாப் ஹேண்டில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேர்கேஸ்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆகிற ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இந்த வாலில் வந்து ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்டீலில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மற்ற இருக்கிற பிளேஸ் எல்லாமே கவரப் பண்ணிவிட்டு வால் பேனலிங் பண்ணி நீட்டாக பேனலிங் பண்ணி. ஸோ இதனால் என்னென்னா, எதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது பிடிக்கும்போது எதுவுமே இந்த வால் வந்து பில்லரில் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேனலிங் ஒர்க் மேக்ஸிமம் பண்ணுறது.